இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா C4 யூஸ் செக்யூர் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் இதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஸோ முக்கியமான கீவேர்ட்ஸ் என்ன யூஸ் செக்யூர் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸில் செக்யூர் ஆர்கிடெக்சர், டிசைன் பேட்டர்ன்ஸ், டிஃபென்ஸ் இன் டெப்த், பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ப்ரிவிலேஜ், ஜீரோ ட்ரஸ்ட், அதாவது டிவைஸ் ஐடென்டிட்டி. வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு அதுதான் ஜீரோ ட்ரஸ்ட். சிங்கிள் சைன் ஆன் வழியாக டிவைஸ் ஐடென்டிட்டி பண்ணுறது சாமல் சர்வீசஸ் OIDC மெத்தட் வழியாகவும் அச்சீவ் பண்ண முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்புறம் மைக்ரோ சர்வீசஸ், தென் செக்யூர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், த்ரெட் மாடலிங், த்ரெட் இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் செக்யூரிட்டி பை டிசைன், லேயர்டு செக்யூரிட்டி, செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ், செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ், செக்யூர் டிஃபால்ட், செக்யூரிட்டி டெஸ்டிங், ரிசைலியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது இந்த யூஸ் செக்யூர் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் பற்றி. ஸோ ஒன்றா படித்து பார்ப்போம். செக்யூர் ஆர்கிடெக்சர் ஃபண்டமெண்டல்ஸ், டிசைனிங் சிஸ்டம்ஸ் வித் செக்யூரிட்டி கன்சிடரேஷன்ஸ் இன்டெகிரேட்டட் இன்டு every aspect of architecture. Designing systems with security considerations integrated into every aspect of architecture. ரொம்ப ஜெனரிக்காக தான் இருக்குது. So to build robust resilient systems that can withstand attacks and mitigate potential security risks. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா என்ன பண்ணலான்னா செக்யூர் ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து செக்யூர் வெப் கேட்வே வழியாக எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஸோ அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்ளை ஆகிடும். அப்புறம் வந்து நான் SAML 2 அல்லது OIDC வச்சு சிங்கிள் சைன் ஆன் இன்டெகிரேட் பண்ணாவே குட் இனஃப். அப்புறம் டேட்டா ப்ரைவசிக்காக அந்த லிங்க்கை அந்த அப்ளிகேஷன் HTTPS பண்ணிவிட்டு டேட்டா ட்ரஸ்ட்டு அது இஃப் இட் இஸ் டேக்கன் கேர் அப்படின்னா திஸ் வில் கம்ப்ளை secure architecture fundamentals. Next, principle of least privilege. Users and systems should only have the minimum level of access necessary to perform their functions. Reduces the risk of privilege escalation and limits the potential impact. Least privilege authenticated usersக்கு என்ன ரோல்ஸோ அதே தான் இங்கே ரிப்பீட் ஆகுது திருப்பி. ஆக்சஸ் கண்ட்ரோல் மாதிரி தான். ஸோ டிஃபென்ஸ் இன் டெப்த், இம்ப்ளிமெண்டிங் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் த்ரூ அவுட் ஆர்கிடெக்சர் டு ப்ரொடெக்ட் எக்ஸ்டெண்ட் வேரியஸ் த்ரெட்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேயர் 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது செக்யூர் வெப் கேட்வே, லேயர் 4 ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5, 6, 7 அப்படின்னு வருது. 5, 6 வந்து இட் இஸ் ஆல்ரெடி டேக்கன் கேர் தான் ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் சிஸ்டம்ஸ் இல்லை. 7ல் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் திஸ் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி, கார்ஸ் பாலிசி எல்லாமே. ஸோ லேயர் 3லேருந்தே எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. அது ஃபைன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாங்க லேயர் 3, 4க்கு ஃபயர் வால், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், எகெயின் லேயர் 3, லேயர் 4, அப்புறம் என்கிரிப்ஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்ஸ் அது எல்லாமே வந்துடுது. இப்போ ஜீரோ ட்ரஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு டிவைஸ் ஐடென்டிட்டி இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். நெவர் ட்ரஸ்ட், ஆல்வேஸ் வெரிஃபை, அஸ்யூம் தட் எவ்ரி ரிக்வெஸ்ட் வெதர் ஃப்ரம் இன்சைட் அவுட் சைட் த நெட்வொர்க். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்வேஸ் வெரிஃபை, assume that every request whether from the inside or outside the network is a potential threat. Verification, and use strong authentication, continuous monitoring and microsegmentation to enforce strict access controls. Okay, all right. Microservices வந்து concept, breaking down applications into smaller independent services that can be secured and managed individually. Docker, Kubernetes அந்த மாதிரிலாம் சொல்லலாம். என்ன கேட்டால் அது கொஞ்சம் பெஸ்ட் தான். Implement service to service authentication, encryption and API gateways to manage and secure microservices interaction. Secure web gatewayவும் வரலாம் on top of Kubernetes, Docker அந்த மாதிரிலாம் அதுவும் அப்ளை ஆகும். Threat modeling, identify and access potential threats to system. Access potential threats to the system during the design phase. Okay, fine. Use frameworks like Stride, spoofing, tampering, repudiation, information disclosure, denial of service, elevation privilege. இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். அனலைஸ் த்ரெட்ஸுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ல இருந்து சர்வீஸ் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறம் security by design, integrate security considerations into design and development and process from the outset. Integrate security considerations into the design and development and process from the output. Obviously OWASP top 10 type la. Okay, நான் சொன்ன அந்த ஜெனரிக் ஆன்சர் தான் இங்கேயும் இந்த 7ல் அப்ளை பண்ணோம். Incorporate secure coding practices, conduct regular security reviews and use. இதுக்கு SAST சொல்லலாம். SAST அதாவது செக்யூர் கோடிங் ப்ராசஸ் நம்மளுக்கு ஏதாவது SAST யூஸ் பண்ணலாம். சோனார் கியூப் ஒரு SAST டூல். அப்புறம் வந்து ஸ்னீக் இருக்குது, sneak.io, SNYK.io, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி கோடிங் அதை வந்து பயன்படுத்த முடியும்.
ஸோ கோடிங் வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை சஜஸ்ட் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடிங் மாற்றலாம். ஸோ அது ஒன்று. அப்புறம் லேயர்டு செக்யூரிட்டி, implementing multiple layers of security controls to provide redundancy and multiple barriers to attacks. Network security, application security, நம்மகிட்ட இருக்குது layer 3 layer 4 network security, application security, web application firewall, CORS, CSP, endpoint securityனா AV அதெல்லாம் வரும். அப்புறம் டேட்டா செக்யூரிட்டி எல்லாமே வந்து அதான் என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன், டேட்டா ட்ரஸ்ட்டு, அப்புறம் ஒன்லி ஃபார் ஆத்தென்டிகேஷன் எல்லாமே ஆல் இன் ஒன் ஜென்ரலாக தான் இருக்குது. ஓவரால் பார்த்தா இந்த யூஸ் செக்யூர் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரிக்காக தான் இருக்குது. சரி, 9th one, separation of concerns. Design the system in a way that separates different functionality into distinct sections to limit the impact of security breach. Makes sense. Separation of duties, modular design, isolated execution and environments. Okay. அடுத்தது secure development life cycle, a process that incorporates security at every stage of software development from planning to deployment and maintenance. Requirements, design, implementation, verification, release and response. Okay, secure development life cycle வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜீரா யூஸ் பண்ணுவாங்க அஜைல் ப்ராசஸில். அதில் நீங்கள் வந்து சாஸ்ட்டு, டேஸ்ட்டு, விஏபிடிக்குள்ளேயே எல்லாமே வந்துடும். சாஸ்ட்டு, டேஸ்ட் எல்லாம் அது எல்லாமே அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸோடு பண்ணி இந்த ஜீராவோட இந்த ஸ்னீக் டூல் இல்லைன்னா சோனார் கியூப் டூலு, கிட்ஹப் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டு த்ரூ அவுட் த ப்ராசஸ், அதாவது வந்து ரிக்வயர்மெண்ட் கேதரிங்கில் இருந்து நேராக டெவலப்மெண்ட் ப்ராசஸில் போயிட்டு பில்டு பண்ணி QAக்கு போகும்போது QA டெஸ்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி, சாஸ்ட் ரிப்போர்ட்டு, டேஸ்ட் ரிப்போர்ட்டு, விஏபிடி ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அதில் வரக்கூடிய அவுட்புட்ஸ் எல்லாமே எடுத்து அந்த டிக்கெட்டிங் டூல், டிக்கெட்டிங் சொல்ல முடியாது, அந்த ஜீரா டூலில் போயிட்டு அந்த அஜைல் ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ இந்த சாஸ் டேஸ்ட்லாம் உள்ள வரும்போது தட் பிகம்ஸ் செக்யூர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் செக்யூர் டிஃபால்ட்ஸ், கான்ஃபிகர் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து ரியல் டைம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் தான் அது வந்து நல்லா நம்மளுக்கு புரியும். செக்யூர் டிஃபால்ட்ஸ், கான்ஃபிகர் சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் டு பி செக்யூர் by default, reducing the likelihood of misconfiguration. Default configuration வைக்காதீங்க என்றைக்குமே. Default deny firewall rules, disabled unnecessary default deny firewall rules, disabled unnecessary services, strong password policies, இதெல்லாம் ஓகே, இது ஈஸி. Security testing, conduct regular security testing including penetration testing, code reviews, automated security analysis. அதாவது என்னென்னா VAPT, DAST, SAST, ஓகே, இது எல்லாமே பண்ணுங்க, அவ்வளோதான். இன்டகிரேட் கண்டினியூஸ் செக்யூரிட்டி டெஸ்டிங் இன்டு CI/CD பைப்லைன். இப்போ நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேசியிருந்தேன் இல்லையா, அந்த SDL, இது அந்த SDLக்கு வந்து இன்னொரு டெக்னிக்கல் நேம் வந்து கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், CI/CD பைப்லைன்கிறது, அவ்வளோதான் ஜென்ரலாக சொல்கிறோம். ஸோ resiliency and recovery, design systems to be resilient to attacks and capable of quick recovery. ஓகே, implement backup and disaster recovery plans. இது கொஞ்சம் ஹைலைட் தான். என்ன தான் நீங்கள் செக்யூர் சிஸ்டம் வச்சுருந்தாலும் ஏதாவது சர்வர் கிராஷ் ஆச்சு போச்சு வந்துச்சுன்னா அதோட பேக்கப், க்ளவுடு, AWS, Azure அந்த மாதிரிலாம், GCP இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஸ்னாப்ஷாட்ஸுக்கு நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஸோ as soon as if anything goes wrong we can just restore from the previous hour and we can get it up and running. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். இம்ப்ளிமெண்ட் பேக்கப், டிசாஸ்டர் ரிகவரி பிளான்ஸ், redundancy and failure systems, load balancing, எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ ஓகே, கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் என்ன சஜஸ்டட் இருக்குன்னு பார்ப்போம். அடாப்ட் செக்யூர் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ்னால் யூஸ் எஸ்டாப்ளிஷ் செக்யூர் டிசைன் பேட்டர்ன்ஸ் such as MVC, model view controller, microservices architecture, layered security models to build robust applications. Straightforward, employ multiple layers of security controls at different levels of the architecture to provide a comprehensive protection. Adopt a zero trust model by verifying every request with a strong authentication, implementing network segmentation. Okay, conduct threat modeling sessions during the design phase to identify and mitigate potential security risks. Embed security practices into the design development process, ensuring the security considerations are addressed from the start. சாஸ்ட்டை வந்து இன்னும் இப்போல்லாம் வந்து எப்படி வந்திருக்குன்னா ப்ளகின் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. நீங்கள் டெவலப் பண்ணும்போதே அதை வந்து உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் sneak.io இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி இதை வந்து இது கொடுப்பாங்க ப்ளகின் மாதிரி. அந்த அடாப்டராக நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எடிட்டரில் வச்சுட்டு நீங்கள் கோடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது நீங்கள் கோட் பண்ண இட் வில் டெல் வேர் ஆர் த வல்னரபிலிட்டிஸ் அண்ட் ஆல். நீங்கள் தென் அண்ட் தெர் அந்த சஜஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். யூஸ் செக்யூர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், ஃபாலோ செக்யூர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் டு என்கிரிப்ட் செக்யூரிட்டி அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் தி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லை. கிளையண்ட் ரிக்வயர்மெண்ட் டெவலப்மெண்ட் கேதரிங்லேருந்து பார்த்தீங்கன்னா UX, UI, சர்வீஸு, அப்புறமா வந்து டெவாப்ஸு, அப்புறம் டெவாப்ஸில் இருந்து போகிறது தான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ஒரு சைடு போகும். அப்புறம் ரிக்ரெஷன் டெஸ்டிங், QA,
அதோடு சேர்த்து சாஸ்ட் அண்ட் டேஸ்ட்டையும் நீங்கள் வந்து உங்களுடைய டெவாப்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்டோர் பண்ணுறாங்கல்ல கோடை கிட்ஹப்பில், அதில் நீங்கள் சாஸ்ட் டேஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். விஏபிடி ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அது ரிசல்ட்ஸை எடுத்து நீங்கள் வல்னரபிலிட்டிஸ் இருந்ததுன்னா ஜீரோவில் போட்டு அப்டேட் பண்ணி டெய்லி மார்னிங் ஸ்க்ரம் காலில் ஸ்டாண்டப் கால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார் த ஃபிக்ஸ். ஸ்ப்ரிண்ட் வைஸ் அஜைல் மாதிரி பிளானிங், அதுதான் எஸ்டிஎல் ஓவரால் சிம்பிளாக சொன்னோம். ரெகுலர் செக்யூரிட்டி டெஸ்டிங், conduct continuous security testing including automated scans, penetration test, code reviews to identify and address vulnerabilities. இவ்வளோ தூரம் பேசுனதே அதுதான். apply secure defaults, configure systems and applications to be secure by default, minimizing the risk of misconfiguration. இது வேண்டாம், அது யாரும் பண்ண மாட்டாங்க, யாரும் டிஃபால்ட் செட்டிங் சொல்லலாம் விட மாட்டாங்க. எஜுகேட் அண்ட் ட்ரெயின் டெவலப்பர்ஸ், ப்ரொவைட் ஆன்கோயிங் ட்ரைனிங் ஃபார் டெவலப்பர்ஸ் ஆன் செக்யூர் கோடிங் ப்ராக்டிசஸ், செக்யூர் டிசைன் ப்ரின்சிபல்ஸ் அண்ட் எமர்ஜிங் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். ஓகே. Design systems to be resilient to attacks and have robust recovery plans in place of ensuring quick restoration of services. Backup and disaster recovery ஒரு additional point நம்மளுடைய தெரிஞ்ச விஷயத்துலேருந்து. ஸோ இன் சிம்பிள் இந்த யூஸ் செக்யூர் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸில் வந்து ஒன்றே என்ன தெரியுதுன்னா, கிளையண்ட் ரிக்யர்மெண்ட் கேதரிங்லேருந்து நீங்கள் டெவலப்மெண்ட் ஃபேஸில் போய்ட்டு QAக்கு போய்ட்டு அதுலேருந்து விஏபிடி சாஸ்ட்டு டேஸ்ட்டு விஏபிடி ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து அதில் வரக்கூடிய வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்து ஜீரோவில் அப்டேட் பண்ணது போக இன் அடிஷன் டு தட் பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் ரிகவரி பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் செக்யூர் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரிக்காக முடிஞ்சுது. அவ்வளோதான். ஸோ இந்த டாக் அகெயின் திஸ் வில் கோ இன் டு த கூகுள் டிரைவ், யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.